ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீ அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு நம்ம அடுத்தவங்ககிட்ட கேள்வி கேட்போம்ல, நீ என்ன செய்கிற, நீ என்ன சொல்கிற அப்படின்னு. அதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறதுன்றதை பார்ப்போம். நீ என்ன சொல்கிறாய், தும் கியா ககத்தே ஹோ, நீ என்ன சொல்கிற அப்படின்னு பேச்சு வழக்கில். நீ என்ன சொல்கிற அப்படின்னு, தும் கியா ககத்தே ஹோ, நீ என்ன பேசுகிற, கியா தும் போல்தே ஹோ, நீ என்ன பேசுகிற அப்படின்னு. நீ என்ன கேட்குற அப்படின்னு வாயால் கேட்குறது. இப்போ நீ என்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிற, என்ன கேட்குற அப்படின்னு. தும் கியா பூச்தே ஹோ அப்படின்னா வாயால் கேட்குறது. அது காதால் கேட்குறது சுன்தே ஹோன்னு வரும். இது நீ என்ன கேட்குற அப்படின்னு, நீ என்கிட்ட என்ன கேள்வி கேட்குற மாதிரி வாயால் கேட்குறது பூச்தே ஹோ. நீ என்ன கேட்குற, தும் கியா பூச்தே ஹோ. நீ என்ன எழுதுகிற, தும் கியா லிக்தே ஹோ. நீ என்ன படிக்கிற, தும் கியா பட்தே ஹோ. நீ என்ன செய்கிற, நீ என்ன செய்கிற, நீ என்ன செய்கிறாய். இந்த எழுத்து வடிவத்தில் செய்கிறாய், படிக்கிறாய்ன்னு வரும். நம்ம பேச்சு வழக்கில் நீ என்ன செய்கிற, தும் கியா கர்த்தே ஹோ, நீ என்ன செய்கிற. இப்போ நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். இப்போ நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், தும் கியா கர் ரஹே ஹோ. இதவே கேலை கேட்டால் தும் கியா கர் ரஹி ஹோ அப்படின்னு சொல்லணும். கேலை கேட்டாங்கன்னா ரஹி அப்படின்னு சொல்லணும். இது நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு, தும் கியா கர் ரஹே ஹோ. இது ஒரு ஆளை கேட்குறது. சீதா நீ என்ன யோசித்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு கேலை பார்த்து சொன்னாங்கன்னு. இப்போ சீதா தும் கியா சோச் ரஹி ஹோ அப்படிங்கிறது. இதவே ஒரு ராம் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு கேட்டால் என்ன வரணும், சீதா ராம். சீதான்னும் போது ரஹி ஹோன்னு வருது. இப்போ ராம்னு வரும்போது ராம் தும் கியா சோச் ரஹா ஹோ அப்படின்னு வரும். சீதா அப்படின்னா ரஹி ஹோ. இந்த ராமன் வந்துச்சுன்னா ரஹா ஹோ. நீ யார், தும் கவுன் ஹோ. நீ யார், தும் கவுன் ஹோ. கவுன் ஹோ அப்படின்னு சொல்லணும்னா தும் கவுன் ஹோ. நீ என்ன பார்க்கிறாய், தும் கியா தேக்தே ஹோ. நீ என்ன பார்க்குற, தும் கியா தேக்தே ஹோ. அவரை உனக்கு தெரியுமா, கியா ஆப் உசே ஜான்தே ஹோ. அவரை உனக்கு தெரியுமா அப்படின்னா கியா ஆப் உசே ஜான்தே ஹோ. தெரியுமா, தெரியாதான்னா நஹி ஹை அப்படின்னு சொல்லணும். தெரியாதா, உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கும்போது ஹோக்கு அடுத்து நஹி ஹை, தெரியாதா. இல்லை தெரியுமா தெரியாதா அப்படின்னா யா போட்டு நஹிங் ஹோ போட்டுட்டு கியா ஆப் உசே ஜான்தே ஹோ யா நஹிங். தெரியாதா, தெரியுமா தெரியாதான்னு கேட்கும்போது யா நஹிங் அப்படின்னு வந்துடணும். இதுவும் அவரை உனக்கு தெரியுமா அதோடு நிப்பாட்டுறதுக்கு கியா ஆப் உசே ஜான்தே ஹோ. அவரை உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னா கியா ஆப் உசே ஜான்தே ஹோ யா நஹிங் அப்படின்னு ஒன்று. தெரியாதான்னும் போது யா நஹிங் அப்படின்னு. யானா அல்லது, தெரியுமா அல்லது தெரியாதா அப்படின்னும்போது நம்ம சொல்லும் போது அல்லதுன்னு சொல்ல மாட்டோம். தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அல்லதுன்ற மாதிரி நம்மளுக்கு வரும். அப்போ யா நஹிங் அப்படின்னு சொல்லி எழுதும் போது யா நஹிங், பேசும்போது யா நஹிங். கியா ஆப் உசே ஜான்தே ஹோ. அவரை உனக்கு தெரியுமா தெரியாதா யா நஹிங். நீ இப்போது போகலாம், தும் ஆப் ஜா சக்தே ஹோ. நீ இப்போ போகலாம், நீ இப்போது போகலாம், தும் ஆப் ஜா சக்தே ஹோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.